ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸும் பாசிப்பருப்பும் வச்சு ஒரு பொங்கல் செய்யலான்னுட்டுன்னு இருக்கேன். இது வந்து டயட்டுக்கு நல்லது, பின்ன டயபெட்டிக்கு நல்லது, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லது. ஓகேவா? ஈஸியாக செய்யலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் டின்னர் கூட இது வந்து நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஒரு 16 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு ஒரு 3 வாட்டி கழுவிட்டு இதை வந்து குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்து நம்ம தாளிக்கிறது தான். எப்படின்னுட்டுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் ஒரு பேனில் வந்து கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்புன்றது உங்களுக்கு ஆப்ஷன் தான். சீரகம் போட்டிருக்கேன். மெயினாக சீரகமும் மிளகும் தான் போடுறது. இதுக்கு சீரகம் போட்டிருக்கேன். பின்ன வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகை வந்து தட்டி போட்டிருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். தேவைப்பட்டாக்கா இதில் கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் இதெல்லாம் கூட போட்டு கிச்சடி மாதிரி செஞ்சுக்கலாம். அதுவும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதில் நான் ஒரு 2 முந்திரி பருப்பு போட்டு விட்றேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளது கடுகு பின்ன வந்து மிளகு சீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. ஒரு 2 முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன். இது வந்து சும்மா 2 பேருக்காக செஞ்சு நிறுத்துறது. பின்ன வந்து இப்போ வேக வச்சுருக்கேன் இந்த பாசிப்பருப்பு இதில் கொட்டிடலாம். இதில் ஏற்கனவே நான் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லைனாக்கா விட்டுடுங்க. இது வந்து நான் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாகவே ஊற்றிருக்கேன். இப்போ நான் 1 கப்பு பருப்பு எடுத்தேன். அதுக்கு வந்து 1:3 அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். எனக்கு ஓட்ஸ் போடும்போது அந்த பருப்பு தண்ணியிலே அது வெந்துக்கிட்டோன்னுட்டுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளது அந்த பருப்பு தண்ணி எல்லாமே வந்து சேர்ந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஓட்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஓட்ஸ் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் துவையல் அரைச்சிருக்கேன். தேங்காய் பொரிக்கடலை வச்சு ஒரு துவையல் அரைச்சி வச்சுருக்கேன். இதோட நல்லா மேட்ச் ஆகிடும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.